நீங்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சகோதரர் விஜய் அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும் இந்த கேள்வியை. அமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் மீதமுள்ள பொறுப்புகள் யாருக்கு எப்போது வழங்கப்படும்ங்கிறது நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும் நீங்க. ஆனா விரைவில் அந்த மீதமுள்ள அந்த பொறுப்புகள் வந்து விரைவில் கொடுத்துறது நல்லது. ஏன்னா வந்து உங்களுக்கு நிறைய உங்களுக்கு அரசு திட்டங்களா இருக்கட்டும், சென்ற அரசு அவங்க நிறைய பாலிசிஸ் சொல்லியிருந்தாங்க, அது கண்டினியூஷனா இருக்கட்டும். குறிப்பா சில ஏழை எளிய மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அதுல எதுவும் தொய்வோ இல்லாட்டி அதுல காலதாமதம் ஏற்படக்கூடாது. அதனால எவ்வளவு விரைவா இந்த பொறுப்புகளை வந்து கொடுக்கறதோ அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, அரசுக்கும் நல்லது. நீங்க பத்திரிகையாளர்களுக்கு சரி, நீ அரசியலை கடந்து இந்த கருத்தை நான் சொல்றேன். சினிமால தான் நீங்க இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் நீங்க பார்க்கலாம். நீங்க ஒருத்தர் புதுசா ஒரு ஆட்சி அமைக்கிறாருன்னா யாராக இருந்தாலும் சரி அதுக்கு கால அவகாசம் கொடுக்கணும். நீங்க அவர் ஒரு முதலமைச்சரை பொறுப்பேற்றிருக்கிறாரு, அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க, இனியும் பல பொறுப்புகள் புதிய மற்ற பொறுப்புகளுக்கு உண்டான அமைச்சர் இனியும் நியமிக்கல. அவங்க அரசு அதிகாரிகள் பல பேரை மாத்திருக்கிறாங்க. நீங்க அவருக்கு அவர் பொறுப்பேற்ற பிறகு அவரே சொல்லியிருக்கிறாரு, பதவியேற்பு விழா என்ன சொன்னார்னா எனக்கு கால அவகாசம் தேவைன்னு சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு நேரடியான ஒரு வெளிப்படையான ஒரு பதிலா நான் பாக்குறேன். நான் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய பொருளாதார சூழ்நிலை, அது இல்லாம இன்னைக்கு அவங்க யாரையும் அறிவிச்சிருக்கிறாங்க. நிறைய இது வந்து நம்முடைய இன்றைய முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. அது எப்படி நிறைவேற்ற போறாங்க செய்யறாங்க, இருக்கிற பொருளாதார சூழ்நிலை இதெல்லாம் வச்சுதான் அவங்க நான் எப்படி அதை செயல்படுத்த போறேங்கிறது சொல்லியிருக்கிறார். கால அவகாசம் கேட்டிருக்கிறார். புதிய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும், புதிய அரசாங்கத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஒரு 6 மாதங்கள் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இந்த நேரத்தில் நம்ம சொல்றது அது இப்ப சொல்ல முடியாது. இப்பவே இந்த ஒரு வாரத்தில் எப்படி செயல்படுறாரு இல்ல ஒரு மாசத்துல எப்படி செயல்படுறதுங்கிறது அதை வச்சு அவரை கணிக்கிறதோ இல்ல அவங்க செயல்பாடுகளை நம்ம விமர்சனம் பண்றதோ இது பண்றதோ அது தவிர்க்க வேண்டியதுதான் என்னுடைய கருத்து. அவரு முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, குதிரை பேரம் கிடையாது, குதிரை வேகத்தில் இந்த அரசாங்கம் செயல்படும் சொல்லியிருக்கிறாரு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில இப்போ தமிழ்நாட்டு மக்களும் சரி, எங்களை போன்ற அரசியல் இயக்கங்களும் சரி அந்த நம்பிக்கையோட அவர் செயல்படுவாருங்கிற நாங்க நம்புறோம். நாங்க அந்த குதிரை பேரம் கிடையாது, குதிரை வேகத்தில் இந்த அரசாங்கம் செயல்படுங்கிற சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் அது செயல்பட்ட நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம். அப்படி குதிரை பேரம் பொறுத்த வரைக்கும் நாங்க பார்க்கல. நாங்க இப்போ என்ன காங்கிரஸ் இயக்கம் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அதிமுக ஒரு பிரிவு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது எதனால ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு இயக்கமும் சொல்லியிருக்கிறாங்க, காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல குதிரை பேரம்ங்கிறது கிடையாது. அதிமுக நடக்கிறது அது உட்கட்சியோட பிரச்சனை. அதை அதுக்குள்ள நான் போக விரும்பல. இல்ல எந்த இயக்கத்திலும் அதிமுக சரி, திமுக இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், அந்தந்த இயக்கங்கள் நடக்கிற பிரச்சனைகள் பொறுத்திருக்கு அந்த இயக்க தலைமை தான் அதுக்குண்டான தீர்வு அவங்க சொல்லணும், அதுக்குண்டான பதில்கள். இப்ப எதனால அவங்க விமர்சனம் பண்றாங்க, எதனால அவங்க எதிர்க்கிறாங்க அந்த இயக்க தலைவர்கள்கிட்ட நீங்க கேட்கணும். பிற இயக்கங்கள் கிட்டயோ பிற இயக்க நபர்கள் அதை பத்தி சொல்லும் போது அது எவ்வளவு உண்மை இருக்கும். ஏன்னா அந்த கட்சியில் இருக்கிற பிரச்சனை அந்த இயக்க தோழர்களுக்கு தான் தெரியும், அந்த இயக்க நிர்வாகிகளுக்கு தான் தெரியும், இன்னொரு கட்சிக்காரங்களுக்கு தெரியாது. பத்திரிகைக்காரங்க உங்களை மாதிரி கத்திரி நீங்க சொல்லலாம், நீங்க விமர்சனம் செய்யலாம், நீங்க கருத்து சொல்லலாம். ஆனா பிற அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்கள் இன்னொரு இயக்கத்தில் இருக்கிற குழப்பத்தை பத்தி பேசுறதோ அதுல தலையிடுறதோ அநாகரிகமானது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் ஏன்னா அவருடைய கருத்து, அண்ணா தினகரனுடைய கருத்து, அவரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 140க்கு மேல சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு அப்சல்யூட் மெஜாரிட்டியை அவர் நிரூபிச்சிருக்கிறார். ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ் சட்டமன்றத்தில் அவர் மெஜாரிட்டி நிரூபிச்சிருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த அரசாங்கம் இருக்குங்கிற நம்புறோம். காலம்தான் பதில் சொல்லும், காலம்தான் பதில் சொல்லும். 2500 வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அரசாங்கம் இனியும் முக்கிய பொறுப்புகள் அதிகாரிகள் யாரும் இன்னும் போடல. அவரும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த பதில் பொறுத்த வரைக்கும் தவிக சார்ந்த அமைச்சரோ இல்ல அரசாங்கம் அவங்க என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த 2500 பொறுத்த வரைக்கும் படிப்படியாக நிறைவேற்றுவோங்கிறது அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அதில் நிறைவேற்றுவாங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். அப்படி நிறைவேற்றலன்னா எங்களை போன்ற அரசியல் இயக்கங்கள் நீங்க தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தீங்க இல்லையா, ஏன் நிறைவேற்றவில்லை கேள்விகள் நீங்க சட்டமன்றத்திலேயே நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கேட்பாங்க, வெளியில எங்களை போன்ற நபர்கள் கேட்பாங்க. நூறு சதவீதம்
அது நம்முடைய அவர் சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினிகாந்தோடைய அது கருத்து, அது அவருடைய கருத்து. மக்களுடைய தீர்ப்பை நம்ம மதிக்கணும். அது அவங்க ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துக்கோ குறிப்பிட்ட ஒரு தலைவர் வெற்றி பெறணும், மக்கள் சட்ட தேர்தல்கள் அவங்க அதை வாக்களிக்கும் பொழுது அதை நம்ம மதிக்கணும். அது இதனாலதான் அதனால சொல்றது சிரமப்படுத்தக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தனிப்பார் பெரும்பான்மை மெஜாரிட்டி யாருக்கும் கிடையாது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது சகோதரர் விஜயோட இயக்கம் அரசியல் சாசன சட்டத்தின்படி இன்னைக்கு அந்த அதிக எண்ணிக்கையில் இருக்கிற இயக்கம் பொறுத்த வரைக்கும் தலைமை பொறுப்பு ஏற்கணும், அரசாங்கத்தை அமைக்கணுங்கிறது நியதி. அதன் அடிப்படையில் அவங்க அரசாங்கம் அமைச்சிருக்கிறாங்க. எதன் அடிப்படையில் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி ஒரு மாற்றத்தை விரும்பி அவங்க இன்னைக்கு அவருக்கு சகோதரர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அதை வேற விதமா கொச்சைப்படுத்தி பேச நான் விரும்பல. ஏன்னா மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்கிறது படி அதை மதிக்கணுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advtv@dttv.in.